குருவே சரணம். இந்த இனிய நவராத்திரியில் 4ஆம் நாள் தேவி குஷ்மாண்டா தேவி. இவள் சூரிய ஆற்றலின் வடிவமாக சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாள். அவள் படைப்பு, உயிர் சக்தி, பிரபஞ்ச ஒளி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக திகழ்கிறாள். தன் தெய்வீகமான பிரகாசமான புன்னகையால் இந்த அண்டத்தை அவள் படைத்தாள். அவள் அநாகத சக்கரத்திற்கு, அதாவது நமது இதய சக்கரத்திற்கு ஆற்றல் அளித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தெளிவையும் நிரப்புகிறாள். மேலும் ஸ்ரீ சக்கரத்தின் 4வது ஆவரணமாகிய சர்வ சௌபாகியதாயக சக்கரத்திலும் அவள் வழிபடப்படுகிறாள். அவளை நம் இதயத்தில் மெதுவாக புன்னகைக்கும் ஒளிரும் சூரியனைப் போல் காட்சிப்படுத்தி தியானிப்பதன் மூலம் அவள் படைப்பாற்றலை நாம் உணர முடியும். அது சக்தி, ஒளி, அரவணைப்பு, படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி சமநிலையை வழங்குகிறது. அவளது ஆசிகள் நம் எண்ணங்களை நனவாக்கவும், நேர்மறை ஆற்றலை பரப்பவும், உற்சாகத்துடன் வாழ்க்கையை வழிநடத்தவும் உதவுகின்றன. தேவி குஷ்மாண்டாவின் தியான ஸ்லோகம் இதோ. உத்யத்ராத்ரி ஈஷானனாம் சந்திரசூடாம் பஞ்சாஸ்யஸ்தாம் த்ரீக்ஷணாம் சுப்ரசன்னாம் ஷகாப்ஜே பத்மாசனஹி சோபிதஹஸ்தாம் ஸ்ரீகூஷ்மாண்டாம் ஹிருத்சரோஜே பஜேஹம். என் இதயத் தாமரையில் குஷ்மாண்டா தேவியை நான் வணங்குகிறேன். அவளது முகம் உதயமாகும் நிலவைப் போல பிரகாசமாக இருக்கிறது. அவள் தலையில் சந்திரனை அணிந்திருக்கிறாள். 5 முகங்களையும் 3 கண்களையும் கொண்டிருக்கிறாள். எப்போதும் அமைதியுடனும் ஒளியுடனும் திகழ்கிறாள். தாமரை போன்ற சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாள். அவளது கைகள் தெய்வீக ஒளியுடன் மின்னுகின்றன. இதுவே இந்த தியான ஸ்லோகத்தின் பொருள். இந்த ஸ்லோகத்தில் உத்யத்ராத்ரி ஈஷானாம் என்ற வார்த்தை இரவின் அதிபதியான சந்திரனை பற்றி கூறுகிறது. இந்த வரிகள் சம்ஸ்கிருத மொழியின் கவித்துவ அழகை வெளிப்படுத்துகின்றன. குஷ்மாண்டா தேவியின் அருளை பெறுவதற்காக அவளை வணங்குவோம்.